ஹாய், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. என்னோட யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு தாங்க. இப்போ சத்யராஜ், மணிவண்ணன், கஸ்தூரி, ரஞ்சிதா இவங்க எல்லாம் நடிச்ச அமைதிப்படை படத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் பேரு அதுதான் நெத்தியடி நந்தகுமார். ஹாய் சலோ, ஐ லவ் யூ. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. 1994 வருஷம் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 32 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. அது இந்த எலெக்ஷன் டைம்ல. நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்று எலெக்ஷன் டைம்ல இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா நல்ல வசூல் எடுக்கலாம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் நினைச்சிட்டு போல் இருக்கு. சரி, அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம், ஒரு கலெக்ஷன் அல்லலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். சத்யராஜ் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வால்டர் வெற்றிவேல்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹிட்டான படம் தான் இந்த அமைதிப்படை. என் உயிரிலும் மேலான அன்பு உடற்பரப்புகளே. இந்த படத்தோட கதை என்ன? இந்த படத்துல சத்யராஜ் டபுள் ரோல். அம்மாவை ஏமாத்தின அப்பாவை பழி வாங்குற மகன். இதுதான் கதை. இந்த கதை சும்மா ஒன்லைன்ல சொன்னதுதான். டைரக்டர் மணிவண்ணன் இந்த படத்தோட கதையை அவ்வளவு சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருப்பாரு. அம்மாவாசி வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சின்ன பிசுறு இல்லாம சூப்பரா பண்ணிருப்பாரு. அவன் வாழ் சிதைக்கிறங்க சிவப்பான கொள்கை ஒரு சாதாரண மனுஷன் தான். தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த அமாவாசை நாகராஜ சோழன் எம்எல்ஏ ஆகி அரசியல்ல பண்ற அத்தனை அட்டுவலியத்தையும் அவ்வளவு சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருப்பாரு மணிவண்ணன். சிந்திக்கு தெரிஞ்சிட்டு நீ தேங்காய் பொறுக்கி இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? மகனோட கேரக்டர் தங்கவேலு, அந்த கேரக்டர் கூட நல்லா இருக்கும். அந்த கேரக்டருக்கு ஜோடி ரஞ்சிதா. உங்க ரெண்டு பேர்த்தோட லவ் சீன் கூட அவ்வளவு அழகா எடுத்திருப்பாரு. தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த சத்யராஜ மணிவண்ணன் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு பேசுவாரு. ஏப்பா அசிங்கமா தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கிறிய, தப்பு இல்லையா அப்படின்னு எல்லாம் பேசுவாரு. அவரு பேசுற பேச்சுக்களை எதிர்வாதம் பேசுவாரு. அந்த காட்சியெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மைக்கு தொடக்கிறது, தோடா உடைச்சு தர்றது, இந்த மாதிரி வேலை கொடுப்பாரு மணிவண்ணன். இந்த மணிமாறனுக்கு எத்துணை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை அப்புறம் சுயேட்சையா நிக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருவாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு கெத்துலயே வாழ்வாரு. அரசியல்ல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அரசியல்வாதினா இப்படிதான், ஜனங்களை இப்படிதான் ஏமாத்தணும், ஜனங்கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும், எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும், ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணணும், ஜனங்களை மறக்கடிக்கணும். நாம ஒரு தப்பு பண்றோம், அந்த தப்பை ஜனங்க ஞாபகத்துல வச்சிருக்கிறாங்க. இதை திசை திருப்பணும்னா இன்னொரு தப்பு பண்ணணும், அந்த தப்பு பண்ணா ஜனங்க இதை மறந்துடுவாங்க. அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாரு சத்யராஜ். ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதிரடிப்படையில இருக்கிற நம்ம சத்யராஜ் பந்தோபஸ்துக்கெல்லாம் போவாரு. அப்ப அவங்க அப்பா சத்யராஜ பார்த்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் முட்டிக்கும். நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர், ஒருத்தருக்கு போஸ்டே கொடுக்க கூடாது. படத்துல முக்கியமான காட்சி அல்வா சீன். அரசியல் சீனுக்கு விட அந்த அல்வா சீன் தான் ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. படத்துல இன்னொரு சீன் நல்லா இருக்கும். இந்த சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் இத்தனை வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அப்படிங்கிற போது சீட்டு நுனியில உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டெப்பா அப்படியே கால் மேல கால் போட்டு சிகரெட் பிடிச்சி முகத்துக்கு மேலேயே ஊதுவாரு. அந்த காட்சியெல்லாம் நல்லா இருக்கும். மணிவண்ணன் சத்யராஜ் கிட்ட கதை சொல்ல வந்தாரு. இந்த மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படம். சரி, கதை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்ட உடனே எனக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கல, வேற கதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இது கதையை முழுசா கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காட்டிக்கு சரி. அப்பா மகன், அப்பா பொலிட்டீஷியன், பையன் அதிரடிப்படையில் இருக்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயம் தான். அப்பா தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. அந்த அரசியல்வாதியை சுயேட்சையா நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குறாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி அரசியல்ல சில நையாண்டிகள் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே சத்யராஜே ரொம்ப ஆடி போயிட்டாரு. சரி, இந்த படத்தை நம்ம பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கோட்டார் அவர்களே அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சேன். படம் சரியா போகல, லாஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த படம் எடுக்கும்போது கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு சரி அப்படின்ட்டு நடிச்சாரு. அதுல சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த டைலாக் எல்லாம் பேசணும்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த டைலாக் எல்லாம் பேசணும், ஏதோ பிரச்சனை வர போகுதுப்பா,
பேசணுமா, அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வராது, நீ நடிகை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சிட்டாரு. படமெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தியேட்டருக்காரங்களாம் போய் பாத்துருக்காங்க. பார்த்துட்டு ஐயோ இதுல அரசியல் வசனம் எல்லாம் இப்படி இருக்குதே, பிடிக்காத அரசியல்வாதிக இந்த படத்தை பார்த்தா வந்து தியேட்டரை கொளுத்திடுவாங்க, ஸ்கிரீனை கிழிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அப்படியேதான் நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா சத்யராஜோட அந்த அரசியல் வசனம், அந்த சீனை, அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு தியேட்டர்ல கை தட்டி விசில் அடிச்சாங்க. படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன் படத்தோட கதை வசன கேசட் எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சேதானதா கேள்விப்பட்டேன். இந்த டீ கடையில எல்லாம் முதல்ல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அது எதனால அப்படின்னா, சரி அரசியல் பேசி ரெண்டு குரூப்புக்கு சண்டையாகி டீ கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து அப்ப இருந்தது. அரசியல்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதாவது ரெண்டு கட்சி நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மூணாவது கட்சி நுழைஞ்சது. மூணாவது கட்சியும் வந்து உங்க ரெண்டு பேருக்கு நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மக்கள் அரசியலை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மக்களோட மைண்ட் அப்படியே மாறிச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட 2வது பாகம் ரிலீஸ் ஆச்சு. சத்யராஜ் மணிவண்ணனோட அரசியல் நையாண்டி எல்லாம் பெருசா இருக்குன்னு பார்த்தா பெருசா எதுவும் இல்லை. 2வது பாகத்துல வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டருக்கு போய் படம் பாருங்க.